காரணரு நீரானையா என் வாழ்வின் நங்கூரம் நீரானையா என் ஓட்ட காரணரு நீரானையா 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 பிதாவே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. இயேசு என்ற வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் அந்த நாமம் கிரியை செய்வதாக எல்லா குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். கல்லான இருதயங்கள் சதையான இருதயமாய் மாறுவதாக. உன் வாழ்க்கையை மாற்ற, உன் தேவையை சந்திக்க, உன் குடும்பத்தை வழிநடத்த இயேசு சாமி நீங்க இருக்கிற இடத்துல உங்க பக்கத்துல இப்ப வந்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இயேசு சாமி அவருடைய சத்தம் உங்களை நோக்கி இப்பொழுது தொனிக்கிறது. மெய்யான ஒளியை அறிந்து கொள்ள பரலோக சத்தத்தின் தொனி எல்லாரும் வாய்களை திறந்து, எத்தனை பேர் உண்மையா அந்த இயேசு சாமிக்கு என் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க முன்னாடி கூட வர வேணாம். நீங்க இருக்கிற இடத்திலேயே அவர் வந்து உங்களை தொடுகிறவராக, உங்கள் காயங்களை ஆற்றுகிறவராக, உங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க இயேசுவின் நாமத்தினால எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஓரமா சம்பரமா வானம் திறக்கப்படட்டும். உம்முடைய பரலோக தூதர்கள் இறங்கி இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறோம் சாமி. லஹா ஷேகி மாதா எல்லா செல்போன் அடிமைத்தனங்கள்
இயேசுவின் நாமத்தினால எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் உடைந்து போவதாக, உடைந்து போவதாக. முன்னாடி இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். இவர்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக வரக்கூடிய நாட்கள்ல இவர்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகத்தை இவர்கள் மேல பேசுகிறேன். உங்களுடைய நாமத்தினால் எழுப்பி பிரகாசிக்கட்டும் இந்த பிள்ளைகள். உங்களுக்கு ஒரே ஒரு பாடலை நான் பாடி உங்களுக்கு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும், உன் கடன் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம எவ்வளவு நாட்கள் வருஷங்களாய் இருந்தாலும், உங்களுடைய வீடுகள் கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலையில நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு, சந்தோஷத்தை கொடுக்கிறதற்கு, மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு, உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுகிறதற்கு, உங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லாருடைய இருதயத்தும் கர்த்தர் தேற்றுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு நம்பிக்கை, உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை வருகிறது. எல்லாராலும் ஒருவேளை நீங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் தாய் தகப்பன் மறந்தாலும், உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும், இயேசு உன்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். காற்றையோ நான் காணல, மழையும் நாம் காணல, நிரம்புதே. காற்றையோ நான் காணல, மழையோ நான் காணல,
பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அவரது தூக்கி எடுக்கிற அந்த அன்பு வருகிறது உங்களை நோக்கி. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களை உடைக்க, குடி பழக்கத்தின் எண்ணத்திலிருந்து உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு விடுதலையை பேசுகிறேன். பிறந்த நாள் முதல் நாள் வரையிலும் ஆறுதல் தந்தீரே, ஆதரித்து வந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் நாள் வரையிலும் ஆறுதல் தந்தீரே, ஆதரித்து வந்தீரே. எப்படி செய்த ஒன்று என்ன முடியாது மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், உள்ளுக்குள்ள போயிருப்பேன், மனந்தே போயிருப்பேன், மனந்தே போயிருப்பேன். ஆண்டவருடைய ஆறுதல் நிரம்புகிறது. நம்பிக்கை இல்லாத இடத்துல கர்த்தர் நம்பிக்கையை கொடுக்கிறார். உன் குடும்ப கவலைக்கு ஏமாடி கலங்குற இயேசு சாமி உன்னோடு கலங்காதே. உன் குடும்ப கவலைக்கு ஏமாடி கலங்குற இயேசு சாமி உன்னோடு ஏனாமி கலங்கணும். ஜீசஸ் மா ஆரா ஷே மா
உன் இருதயத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிறவர். எந்த மனுஷனாலே செய்ய முடியாத காரியத்தை இயேசு சாமி செய்கிறார்மா. அநேக பேர் உடஞ்சி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உடஞ்சி போனவங்க இருதயத்தை அவருடைய திரு ரத்தத்தினால அவர் கட்டி எழுப்புகிறார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நீங்க போதும் எங்க வாழ்க்கை, 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 நீங்க போதும் எங்க வாழ்க்கை. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உங்க அம்மா புரிஞ்சிக்காம இருக்கலாம், உங்க அப்பா உங்களை புரிஞ்சிக்காம இருக்கலாம், உங்க குடும்பம் உங்களை புரிஞ்சிக்காம இருக்கலாம். இயேசு சாமி உன்னை கைவிட மாட்டார் என்பதை நான் 100% உறுதியாய் சொல்லுகிறேன். அவரை நீ பிடித்து கொள்வாயானா அவர் ரட்சிப்பை நீ 100% பெற்றுக் கொள்வார். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அதுதானே நம்ம இயேசு சாமி, இயேசு சாமி. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அதுதானே உங்க இயேசு சாமி, இயேசு சாமி. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அதுதானே இயேசு சாமி, அதுதானே இயேசு சாமி. தூக்குகிறார், உடந்த உயிர் பலப்படுத்தி தூக்குகிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும், என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை தம்பி, நிம்மதியாவே இருக்க முடியல, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. நீ தேடுகிற நிம்மதியை இயேசு தருகிறார். நீங்கள் தேடுகிற நிம்மதியை இயேசு தருகிறார். தேடும் நிம்மதிய இயேசு சாமி தருகிறார். நீ தேடும் நிம்மதிய இயேசு சாமி தருகிறார். நீ தேடும் நிம்மதிய இயேசு சாமி தருகிறார்.
நிம்மதிய இயேசு சாமி தரு. ஆமா, நீ தேடும் நிம்மதிய இயேசு சாமி தருகிறார். 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 பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிற கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் ஆண்டவரிடத்துல இந்த இடத்துல இருந்து கேட்கிற ஜெபத்தை ஆண்டவர் தள்ளிட மாட்டார். 100% அப்படியே உங்க கையில கொடுப்பார். இயேசு சாமி உண்மையுள்ளவர். இயேசு சாமி அன்பு நிறைந்தவர். அவர் கை விடாதவர். அவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். வெட்கப்படுவதில்லை, நீங்க வெட்கப்படுவதில்லை. பூஷணங்கள் மத்தியில் நீங்க வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவதில்லை. உங்க அவமானத்தின் மத்தியில் நீங்க வெட்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? உயிரோடு இருக்கிறார் இயேசு, உயிரோடு இருக்கிறார். ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் செய்வார். அவர் சமூகத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு அவரால் உண்டாகிற நிரந்தர நிம்மதி உண்டு. நிரந்தர சந்தோஷத்தை கர்த்தர் உங்க இருதயத்துல கொடுக்கிறார். ஆமா, சிகரமா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை எதை விட்டு போனாலும் அந்த அன்பு மட்டும் உங்களை விட்டு போகவே போகாது. அதை நீங்க இன்றைக்கு உண்மையாய் பிடித்துக் கொள்வீர்களாக. இன்றைக்கு அவரை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களாக. வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். இந்த அம்மனம்பாக்கம் கிராமம் என்கின்ற அப்பா, இந்த வானத்தின் வாசல் என்ற இந்த கிராமத்தின் ஜனங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார்கள். மெய்யான ஒளியை அறிந்து கொள்ளட்டும். எல்லாருடைய இருதயமும் உமக்கு நேராக திருப்பப்படட்டும் சாமி. உம்மை அன்பை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏற்ற தாழ்வு இல்லாம, சண்டை பெருமை வைராக்கியம் இல்லாம, தாழ்மையாய் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருந்து வாழுகிற ஒரு கிராமமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பேர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசம் உங்களுக்கு உண்டாகிறது. உங்க பிள்ளைங்களை இயேசு சாமி கிட்ட ஒப்படைச்சி வளங்க. உங்க குடும்பத்தை இயேசு சாமி கிட்ட ஒப்படைச்சு உங்க குடும்பத்தை நடத்துங்க. உங்க வேலைய இயேசு சாமி கிட்ட ஒப்படைச்சு நீங்க நடத்துங்க. உங்க வருமானத்தை இயேசு சாமி கிட்ட ஒப்படைச்சு நீங்க நடத்துங்க. உங்களை கைவிடாத தெய்வம், கைவிடாத தெய்வம். ஐயா, இந்த இயேசு சாமி எனக்கு வேணும். இன்றைக்கு அவரை என் இருதயத்துல நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்க அப்படியே முன்னாடி கடந்து வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு சாமியை இருதயத்துல சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு விரும்புகிறவங்க முன்னாடி வாங்க. லீடர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் கரங்களை வைங்க. லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் கரங்களை வைங்க. அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க நடத்துங்க. கைகளை பிடிச்சு நீங்க நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்.